யார் மாராணி? தாடிகாரன் தான் தாத்தா கூப்பிடுறான். ஹலோ ராணி. சொல்லியா? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு ரீச் ஆயிடுவேன். நீங்களா பார்த்து பத்திரமா வாங்க, சரியா? சரியா. ஓகே, பை. இவ்வளவு நேரம் சித்தார்த் வீட்ல நம்ம கூட தானே இருந்தா. நாம கிளம்பும் போது எங்க போனா? ஆமா, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? அது ஒன்னும் இல்ல பாட்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு வந்துருவேன், நீங்க பார்த்து பத்திரமா வந்துருங்கன்னு சொன்னா. அவள்தான். ஏதோமா சித்தார்த் போக்கே சரியில்லம்மா. அப்பெல்லாம் அஞ்சலி ஸ்வீட்ஸே கதின்னு இருப்பான், இப்போ ராணியே கதின்னு மாறிட்டான். கொஞ்சம் கூட சரியில்லம்மா. இதெல்லாம் நீதான் கேட்கணும். ஆமா வளரு, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் தாடிகாரன் எல்லாத்தையும் பொறுப்பாதான் இருக்கிறான், எல்லாத்தையும் நல்லபடியா தான் பாத்துக்கிறான். எம்மாடியோ, தாடிகாரனை பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லல. ஐயனே ஐயனே, கார் 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 வருது. போயிடுச்சு. என்ன ஐயனே, காரு அங்க போயிடுச்சு. இங்க நின்று நம்ம 2 பேரும் வேடிக்கை பார்க்கதான் அகோர அதிபதி நம்மள அனுப்பிச்சு வச்சாரா? உடனே ஏதாவது பண்ணுங்க. நீ வெறும் நகல் மட்டும்தான். அசலா இருக்கிற அகோர அதிபதியே ஏன் முன்னாடி பணிஞ்சுதான் பேசுவான். அடுத்து தான் என்ன செய்யணும்னு என்கிட்ட தான் உத்தரவு கேட்பான். நீ எனக்கே உத்தரவு போடுறியா? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி வேகத்தை விட விவேகம் தான் ரொம்ப முக்கியம். மன்னிச்சிருங்க ஐயனே, இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க ஐயனே. இந்த மாதிரி காட்டுக்குள்ள இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் சாதாரண மனுஷ பிறவிகளை நீங்க ஏன் எதுவுமே செய்யல? முட்டாளே, அவங்க போற வண்டியில மொத்தம் 7 பேர் இருக்காங்க. பார்,